இதை வந்து பவித்ரா கவுடா வந்து தர்ஷன் கிட்ட சொல்லி கண்ண கசக்கின உடனே, இன்னும் உங்களுக்கு தெரியும்ல, எப்பவுமே மனைவியை ஒருத்தர் இழிவுபடுத்தி பேசினா கூட சில பேர் விட்டுருவானுங்க. ஆனா வந்து மனைவி மாதிரி இருக்கக்கூடிய இந்த துணைவி, இந்த இணைவி எல்லாம் வந்து யாராவது வந்து அதான் நேரடியா சொன்னா, நீங்க சார், உங்க துணைவி, லாங்குவேஜ்ல சொன்னா மனைவிலாம் ஒண்ணு தானே சார். உங்க லாங்குவேஜ் இல்ல சார். இணைவினா மனைவிக்கு இணையா இருக்கக்கூடிய ஒரு இணைவி. தாலி கட்டாத வந்து வாழக்கூடிய சில பேர் இருக்கிறான்னு வச்சுங்களேன். அவங்கலாம் என்ன செய்வாங்க கேட்டா இணைவி, துணைவி லிஸ்ட்ல வந்துருவாங்க. சரிங்களா? நீங்க இன்னும் லோக்கலா சொன்னா இந்த ஸ்டெப்னி அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? இல்லன்னா இன்னும் லோக்கலா போனா கூத்தியாரு இதெல்லாம் சொல்றாங்கல்ல. மனைவிய வந்து திட்டினா கூட விட்டுருவானுங்க. ஆனா அந்த கூத்தியார திட்டினாக்கா பொறுக்க முடியாது. அப்படியான சில பேர் இருக்கிறானுங்க. அந்த மாதிரி இவன் கேட்டனா, அவன் என்ன ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கிறான். இவன் என்ன இவனுக்கு நான் எவ்வளோ பெரிய ஸ்டாரு. எப்படி வந்து அவளை இது மாதிரி பண்ணலாம்? அவங்க அந்த திட்டினதெல்லாம் இருக்கு இல்லையா? அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு. ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.